அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி நம்ம கரும்பத்தம்பட்டி பகுதிக்கு பக்கத்தில் தென்னை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோங்க. கருந்தலை புழுவுக்காகவும் வெள்ளை பூச்சி தாக்குதலுக்காகவும் குறும்பை உதிர்வுக்காகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் விவசாயிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க. எண்ணெய் நல்லா கலங்காதுங்க. உங்களுக்கு வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் கலங்குறப்போ அது மிதங்கக்கூடாதுங்க. அப்படியே ஃபுல்லாக மருந்தோட பிளண்ட் ஆகணுங்க. ஃபுல்லாகவே கருந்தாழை புழுவுக்கு இப்போ மருந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இலையினுடைய அடிப்பகுதியில் நிறையா தாக்குதல் வந்திருக்கு. பாருங்க, கருந்தாழை புழுனுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த இலையினுடைய பச்சை எல்லாத்தையுமே எடுத்துருச்சுங்க. நம்ம அடிக்கிற மருந்து எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி பரவுதுன்னு பாருங்க. நம்முடைய பயோனின் கலந்து லார்விசைடோட வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் காம்பினேஷன்ஸ் அடிக்கிறப்போ எவ்வளோ தூரம் பாருங்க, தண்ணி அப்படியே சொட்டிட்டு இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம அடிக்கிற மருந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை ஆகுதுங்க. நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு அடிக்காம ப்ராப்பராக இந்த இருக்கக்கூடிய புழுவுகளுக்கும் பூச்சிக்கும் தீர்வுக்காக நம்ம அடிச்சுட்டு இருக்கோங்க. பாருங்க, ப்ராப்பராக மட்டையினுடைய நுனி பகுதிகளுக்கு கூட மேலே இருக்கிற நுனி பகுதிகளுக்கு கூட போயிட்டு இருக்குங்க. மேலும் இது போல தகவலை தெரிந்துக்குள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க. உங்கள் பகுதிகளில் இருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முழுமையான தீர்வு கிடைக்குது. ஸோ பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், காய் எண்ணிக்கை வர்றக்கும் நாங்கள் இதில் காம்பினேஷன்ஸ் நுண்ணோட்டம்லாம் கலந்துருக்கோம். பாருங்கள், மருந்தடிக்கும் பொழுது காயிலையும் ஃபுல்லாக நினையுதுங்க, அந்த பாலையில் நினையுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கீரை சிலந்தி பூச்சி தாக்குதலும் கம்மியாகுங்க நம்ம இந்த மருந்து கொடுக்கும் பொழுது. ஓகேங்க, பயோ மருந்து. இதனால் மண்ணுக்கும் பாதிப்பில்லை, மனிதனுக்கும் பாதிப்பில்லை, மரத்துக்கும் பாதிப்பு இல்லைங்க. இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மட்டுமே முழுமையான பாதிப்பு. பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த கருந்தாழை புழுவுக்கு மருந்து அடிக்கும் பொழுதுங்க இந்த மாதிரி இளநீ இருக்கக்கூடிய காய்கள் பாலை எல்லாத்துலேயுமே படும். இந்த சிலந்தி பூச்சி தாக்குதல், கீரியோபேட் தாக்குதல் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த மாதிரி காயில் படுறப்போ நல்ல பயனுள்ளதாக வேலை செய்யும்.